ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காமதேனு அக்ஷயம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி, அதுவும் ப்ரெட்டை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 6 ப்ரெட் பீசஸ் எடுத்திருக்கேன். இது மில்க் ப்ரெட்டு. இதுக்கு வீட் ப்ரெட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும். நம்ம வச்சுருக்கிற ப்ரெட்டை இப்போ டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். தோசைக்கல் நல்லா சூடாயிருச்சு. இப்போ ரெண்டாக டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரெட்டை எல்லா பக்கமே நல்லா திருப்பி போட்டுடலாம். அப்போ தான் ஈவனாக கலர் கிடைக்கும். இல்லைன்னா ஒரு பக்கம் நல்லா செவந்துடும், ஒரு பக்கம் வெள்ளையாகவே இருக்கும். ப்ரெட் இப்போ ஈவனாக எல்லா பக்கமே கலர் வந்துருச்சு. போதும், எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா ப்ரெட் பீசஸையும் வச்சு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மிக்சிங் பவுல்னு எடுத்துக்கலாம். அதில் 6 டீஸ்பூன் கடல மாவு சேர்த்துக்கலாம். மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இது தனி மிளகாத்தூள் தான். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாகவும் வேண்டாம், ரொம்ப கெட்டியாகவும் வேண்டாம். இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னா சரியாக இருக்கும். இது மாதிரி நம்ம கரண்டியில் எடுத்து விட்டோம்னா சொட்டு சொட்டாக விழுகணும். அது மாதிரி இருந்தால் சரியாக இருக்கும். இப்போ நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல ப்ரெட், அதை எடுத்து இதை நல்லா டிப் பண்ணிக்கலாம். ப்ரெட்டை 2 பக்கமே நல்லா டிப் பண்ணி எடுத்துட்டு அப்படியே தோசைக்கல்லில் வைக்க வேண்டியது தான். கொஞ்ச நேரம் ஊறணுங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும், இல்லைன்னா சீக்கிரமாக கரிஞ்சிரும். நம்ம சாதாரணமாக ப்ரெட் டோஸ்ட்டு சாப்பிட்றதுக்கும் இது மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு அப்படியே திருப்பிட வேண்டியது தான். நம்ம சாதாரணமாக ப்ரெட் டோஸ்ட்டு சாப்பிட்றத விட இப்படி செஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நல்லா ஃபுல்ஃபில்லாகவும் இருக்கும். இது சின்ன பசங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் எண்ணெய்க்கு பதிலாக நெய் இல்லைன்னா வெண்ணெய் கூட அப்ளை பண்ணிக்கலாம். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதில் நம்ம கடல மாவு சேர்த்துருக்கனால ஆம்லெட் சாப்பிட்ற டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ 2 பக்கமே நல்லா செவந்துருச்சு. போதும், எடுத்துடலாம். இதை நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட சாப்பிட்லாம், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், அதே சமயம் ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. நம்ம இப்படி செஞ்சு சாப்பிடும்போது ப்ரெட் ஆம்லெட் சாப்பிட்ற டேஸ்ட்டு கிடைக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ செகண்ட் பேட்சையும் வச்சு எடுத்துடலாம். நம்ம வெஜ் ப்ரெட் ஆம்லெட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். காமதேனு அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.